இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கு நான் நல்லா வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் காலிஃப்ளவரை வந்து சின்ன சின்ன பீசஸாக தேவைக்கானது நம்ம கட் பண்ணி இதில் போய் ஒரு 8 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து போட்டு நல்லா அப்படியே வச்சிடலாம். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல் வந்து கடலை மாவு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், சிறிதளவு சீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள் சிறிதளவு, தேவையான அளவுக்கு சால்ட், பெருங்காயத்தூள் சிறிதளவு, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் ஆகிட்டு இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சு பக்கோடா போட்டுக்கலாம். பேன் காஞ்சிடுச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பூவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ஏற்றதுங்க. அது டீ டைம் ஸ்நாக்ஸ். இது ஈவினிங்கில் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது எல்லாமே காரம்லாம் நான் கம்மியாக போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்பலாம் மசாலாலாம் அதிகமாக கலக்கலை. திடீர்னு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனே செஞ்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கிட்ஸ் லைக் இது. நான் வந்து மசாலாலாம் கம்மியாக போட்டிருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. எடுக்கும் போதே நல்லாயிருக்கு. இது மாதிரி பசங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க.